Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். With GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க இந்த ரெக்கார்ட் கலெக்டர் அப்படிங்கும் போது அவருடைய பாடல்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்ம அந்த இசைத்தட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு நம்ம கிடைச்சிருந்தது அப்படின்னா, இன்னைக்கு கூட நம்ம அடிக்கடி மனதில் தோன்றது என்ன அப்படின்னா, அந்த டைம் மெஷின் என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு இருந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் போய் அன்னைக்கு நமக்கு வித்த அத்தனை சிடியும் ரெக்கார்டையும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் இந்த காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அது வர்றதில்லை. அன்னக்கிளி ரெக்கார்ட் இதோடைய அதை பேக் சைட்ல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி. ஆமா, இது பாத்தீங்க அப்படின்னா, இசைஞானி ஐயா திரைக்கு வந்தது 1976, நான் பிறந்த வருடம். அப்ப எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பாடலாம் வந்திருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரே சில ரெக்கார்டுகளை எனக்கு சேகரித்து வைத்து கொடுத்திருக்கிறாரு. அதுல இருந்து தான் நான் தொடர்ந்து எடுத்து. இந்த இசைத்தட்டுல கதாநாயகன் கதாநாயகி முதற்கொண்டு அத்தனை பேரையும் கருப்பு வெள்ளையில போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு இசையமைப்பாளருடைய படத்தை இசைத்தட்டில் சிறிதாக கூட பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு கதாநாயகன் கதாநாயகியோட பெரிய அளவுல, அதுவும் வண்ணத்துல வெளிவந்த 1976 வெளிவந்த இசைத்தட்டு. இப்போ இந்த ரேரஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்த இதெல்லாம் எவ்வளவு ரேட்ஸ் வருதுங்க சார்? இது பொதுவா இது வெளியிடப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபாய்க்கு தான் வித்திருக்கும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவ்வளவு பணம் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த இசைத்தட்டு 3500 ரூபாய்க்கு அது கேட்டதோ கேட்காததோ, வெளிவந்ததோ வெளிவராதோ, பாட்டு ஹிட்டோ இல்லையோ, அதெல்லாம் இல்ல. இசைஞானியோட படம் எப்படி போட்டா படம் ரிலீஸ் ஆயிருதோ அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இசைஞானியோடைய இசைத்தட்டு, இசைஞானி இசையில், இளையராஜாவின் இசையில் ஒரு இசைத்தட்டுல போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இசைத்தட்டு குறைந்தது 4000-5000. பூங்களிடை பிறந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி வீங்குலினி ஆலத்தில் இலகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் இணையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற சங்ககால புலவன் பாடி மகன் அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய அதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்முடைய இசைஞானி ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்காக நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இருவருமே ரொம்ப யூனிக் அண்ட் பெக்யூலர் பர்சன்ஸ். ஒருவர் ராஜா சரவணனுடைய சாங் கலெக்ஷன்ஸ், அந்த நம்ம என்ன சொல்றது, அந்த ஒளித்தட்டு ரெக்கார்ட்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கால ரெக்கார்ட்ல இருந்து இன்றைக்கு நவீனத்துல இந்த சிடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவர் வச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல வந்திருக்காரு. நீங்க நம்மளுடைய ஃபேன்ஸ் மீட்ல கூட பார்த்துருக்கலாம். அவர் ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. அந்த 5 நிமிஷம் பத்தல அப்படின்றதுக்கு தான் இவர் எலாபரேட்டா கூப்பிட்டு வந்திருக்கும். அண்ட் இன்னொருவர் நம்மளுடைய சுரேஷ் ஆதித்யா அவர்கள். சார் பாத்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு. ராஜா சாரனுடைய மிகப்பெரிய ரசிகர். இவரும் கோயம்புத்தூர்ல வந்திருக்காரு. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடியவர் திரு கணேஷ் பொன்னுசாமி அவர்கள். இருவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். என்னுடைய நிகழ்ச்சிக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட் தான் மேல் மேல இந்த ஷோவை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பலமா இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்படிதான். ஐயோ, அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த ராஜா சாரனுடைய பாடல்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது? ராஜா சார் பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, அப்போ ஆரம்ப காலத்துல ரேடியோல தான் நம்மளுக்கு பரிச்சயம். பள்ளி காலத்துல இருந்து அப்ப ரேடியோல இங்க ஒரு ஒலிக்கும், தூரத்துல எங்க பஸ்ல போகும்போது கேட்போம். அப்புறம் எங்க வீட்லயே ரேடியோ வாங்கி வச்சிருந்தாங்க அப்பா. அப்ப டேப் ரெக்கார்டர் காலகட்டம். இந்த காலகட்டத்துல கடந்து இன்னைக்கு நம்ம ஸ்பாட்டிஃபை காலகட்டத்துல இருக்கோம். அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எத்தனையோ பேர் இடையில வந்தாங்க. சில பேர் காணாம போனாங்க, சில பேர் இருக்காங்க. நமக்கு அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ராஜா சார்ங்கிறது நம்ம மனசுல இடம் பிடிச்சி ஆணித்தரமா ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அது நமக்கு திரும்ப திரும்ப எத்தனையோ முறை கேட்டு கேட்டு பலரும் சலிக்காத பாடல்கள்னா அவர் தான். இந்த இடையில நிறைய பேர் மியூசிக் நம்ம கேட்டுப்போம், எங்க ஹம் பண்ணிருப்போம். பட் இது எது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அது ராஜா சார் தான். அப்படிதான் நமக்கு பரிச்சயம். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நீங்க இந்த ரெக்கார்ட் கலெக்டர் அப்படிங்கும் போது அவருடைய பாடல்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சிறு வயதிலிருந்தே இசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துணைவனாகத்தான் வந்திருக்கு. அதுல குறிப்பா இசைஞானியினுடைய
அவர் திரை இசையில வந்து அவர் தோன்றிய காலத்துல இருந்து வந்துதான் என்னுடைய சிறுவயது பருவ காலத்துல இருந்து ஆரம்பிக்குது. இசைஞானி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம இசை அல்லாத தொழில் தொடர்பான குடும்பம் தொடர்பான நட்பு வட்டாரம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நம்ம ஏறக்கூடிய ஒவ்வொரு படிகள்லையும் ஒரு புகைப்பட கலைஞரா நமக்கு முன்னாடி போயின்னு நம்மளை படம் எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம தடுக்கி விழ போறோம்னா அதிசயமா முன்னாடி போட்டு இருக்கிற பின்னாடி வந்து நம்மளை தாங்கி பிடிப்பாரு. இந்த மாதிரியான ஒரு விர்ச்சுவலான, அது எப்படி சொல்றது, அந்த ஒரு மாயையான ஒரு கார்டியன் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தி தான் போறாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் இதை வந்து மிகைப்படுத்துற மாதிரி சொல்லல, உண்மை அதுதான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய நண்பராகட்டும் அல்லது உறவினர்களாகட்டும் எல்லாருமே எல்லா நேரத்திலையும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய பயணத்துல முழுக்க நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராகத்தான் இசைஞானியா நமக்கு இருக்காரு. ஆடியோ கேசட் கேட்ட தலைமுறை வந்து அது தமிழ் சினிமாவோட பொற்காலம். அந்த 80s 90s பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஈஸியா நம்ம ஸ்பாட்டிஃபைல கேட்டுறோம், யூடியூப்ல போய் கேட்டுறோம். அது வந்து இவர் சொல்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுப்போம். சின்ன தமிழ்ல இருந்து ஒரு பாட்டு எழுதுவோம், இப்ப ராசாவின் மனசுல இருந்து ஒரு பாட்டு எழுதுவோம். அப்படி இதெல்லாம் நமக்கு தெரியும். ஜானகியோட அந்த அம்மாவோட பாட்டு இதுல ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ராஜா சார் ஜானகி சேர்ந்து ஒரு பாட்டு. இதை தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட் எழுதி ஏ சைடு இது வரணும், பி சைடு இது வரணும். கேசட் பாத்தீங்கன்னா 60 கேசட் இருக்கும், 90 கேசட் நிறைய பாடல்கள் பிடிக்கும். 60 கேசட்னா அதை விட கொஞ்சம் குறைந்த பாடல் பிடிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஏ சைடு பி சைடுல ஏ சைடுல கொஞ்சம் கண்டென்ட்டுக்கு ஒரு சின்ன பிட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த பிட்டுக்குன்னு ஒரு சின்ன சாங் இருக்கும், அதை எடுத்து எழுதி கொடுப்பாங்க. அவ்வளவு நுணுக்கமா இசை கேட்ட தலைமுறை அப்ப நம்ம இருந்திருக்கோம். இன்னைக்கு ஈஸியா நம்ம இந்த பாட்டு இந்த யூடியூப்ல தோடுது, அதை ஸ்கிப் பண்ணி வீடியோ கூட பாக்குறதுக்கு இன்னைக்கு பொறுமை இல்லாத காலகட்டத்துல வாழ்றோம். இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாடல்களை வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா மியூசிக்கை கேட்டு வாழ்ந்த தலைமுறை அது. அந்த அளவுக்கு தாக்கம் இல்லைங்களா? ஒரு 15 கிலோமீட்டர் போய் தாண்டி போய் கொடுத்துட்டு ஒரு காதலியை மீட் பண்ற மாதிரி அந்த பொறுமை வந்து நம்மள எப்போ அது ஆடியோ கேசட் நமக்கு கிடைக்கும், எப்போ இதை போட்டு கேட்கணும்னு அது அவ்வளவு பொறுமையா உட்காந்து கேட்ட காலகட்டம் அது. அது வந்து அதுதான் நம்மளை இன்னும் இயக்கிட்டு இருக்கு. அதே தான் திரும்ப கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒலிப்பேழைகள், அந்த கேசட்டுகளை நம்ம பதிவு பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, விலை குறைவு, அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் இருக்கிறது. நம்ம ஒரு ஒலிப்பேழையில நம்ம விடித்தமான பாடல்களை எடுத்துக்கலாம். ஆனா இப்போ அந்த திரைப்படங்கள்ல வரக்கூடிய ஒரு இசைத்தட்டுனோ ஒரிஜினல் அந்த கேசட் நம்ம வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களும் அதுல இருக்கும். நம்ம அதுக்குன்னு தனியா அதுக்கு செலவு பண்ணி வாங்கணும். அப்புறம் திருப்பி பயன்படுத்த முடியாத அடுத்த படத்துக்கு திருப்பியும் செலவு பண்ணணும். இந்த காரணத்தினாலதான் நம்ம பதிவுங்கிற அந்த காலகட்டம் வந்து ஒரு ஏழ்மையினுடைய வாழ்க்கையினுடையது. அந்த நேரத்துல இந்த இசைக்காக நம்ம இவ்வளவு செலவு பண்ண முடியுமாங்கிற நிலைமை இருந்தது காலகட்டம். ஆனா அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், தொழில் ரீதியான நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றம் எல்லாம் வந்து அன்னைக்கு இருந்திருந்து அப்படின்னா நாம அன்னைக்கு அந்த ஒரிஜினல் கேசட் சிடி எல்லாம் நம்ம வாங்கி சேர்த்து வச்சிருப்போம். அது விற்க அதிகமா வித்திருக்கும் போது அவங்களும் அதை தொடர்ந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. சில படங்கள் வந்து இசைத்தட்டுகளா இருக்கட்டும், கேசட்டுகளா இருக்கட்டும், இந்த படத்துக்கு இவ்வளவு போகுமான்னு தெரியாம ஒரு 5000-10,000 கேசட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அது விற்று தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பியும் அடுத்த பதிப்பா வெளியிடுவாங்க. அதுவே விற்காம நின்றுச்சுன்னா அவங்க திருப்பி இது பண்ண முடியாது. அது வெளியீட்டாளர்களுடைய செலவு, அவங்களுடைய மேலாண்மை தன்மை, இது அதை நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப நம்ம இந்த இசைத்தட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு நம்ம கிடைச்சிருந்தது அப்படின்னா, இன்னைக்கு கூட நம்ம அடிக்கடி மனதுல தோன்றது என்ன அப்படின்னா, அந்த டைம் மெஷின் என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் போய் அன்னைக்கு நமக்கு வித்த அத்தனை சீடியும் ரெக்கார்டையும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் இந்த காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அது வர்றதில்லை. இன்னைக்கு அந்த இசைத்தட்டுகளையும் கேசட்டுகளையும் சிடிகளையும் கிட்டத்தட்ட ஒழிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் அது நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க மேலை நாடுகள், கீழே நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது ஜப்பான், ஆஸ்திரேலியா நாங்க பயணிச்சிருக்கோம். அந்த பயணத்துல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, வீதிக்கு ஒரு இசைத்தட்டு கடை இருக்கு. இன்னுமே யூஸ் பண்றாங்க. நான் சென்ற ஆண்டு சிட்னி போயிருந்தப்போ அங்க வந்து இருக்கக்கூடிய இசைத்தட்டு கடையை போய் பார்த்து அங்க என்னென்ன படங்கள், என்னென்ன பாடல்கள், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா ஆல்பமா இருக்கும். அதுல வந்து நிறைய ஜானர்ஸ் இருக்கும். ராக்கு, பாப்பு, கண்ட்ரி, சாங் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை நம்ம வகை வகையா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இன்னொருத்தர் பயன்படுத்தின ரெக்கார்டை $1 $2 விற்பாங்க.
அது வந்து அவ்வளவு அது பயன்படுத்திட்டு வச்சிருக்கிறவங்களும் அவ்வளவு பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த தூய்மைப்படுத்தி அழகா அது ஒரு குப்பை இல்லாம அழகா வச்சிருப்பாங்க. அந்த பதியப்பட்ட பதிவுகளினுடைய அட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தரமுள்ளதா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அதனுடைய விழிப்புணர்வு ரொம்ப குறைவு. அதனால அது ரொம்ப காலப்போக்கில் அழிச்சிட்டாங்க. நான் இன்னும் சொல்ல போனா, நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இசைத்தட்டுகள்ல பெரும்பாலான இசைத்தட்டுகள் பழைய மார்க்கெட்ல குப்பையில கரையான அரிச்சு போய் கிடந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் வச்சு, இப்ப என்கிட்ட இருக்கிற இசைத்தட்டுகள்ல பெரும்பாலான இசைத்தட்டுகள் அப்படிதான் வந்திருக்கு. ஒரு சில இசைத்தட்டுகளினுடைய அந்த மேல் உரை பாத்தீங்க அப்படின்னா கரையான் முழுக்க அரிச்சிருக்கும். அதுல அந்த இசைத்தட்டினுடைய அந்த படம் தெரியுமே ஒழிய 4 புறமும் கரையான் அரிச்சு அது ஒரு மாதிரி போயிருக்கும். அதை நம்ம சீர்படுத்தி சரி பண்ணி அதுக்கு அட்டைகள் போட்டு அதுக்கு பாதுகாப்பு பண்ணி ஒரு தொல்பொருளை எப்படி நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் எப்படி தோண்டி எடுக்கிறவங்க சுத்தம் பண்ணி அதை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதற்கான இயந்திரங்களும் இப்போ இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம எதுவுமே இது கிடைக்கிறது இல்லை. இது துடைக்கிறதுக்கான ஒரு தனியா பிரஷ்ஷே இருக்கு. ஆட்டினுடைய மயிர்ல வந்து அதை செய்வாங்க. அந்த மாதிரி அதை கோட் ஹேர் பிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைய அந்த பிரஷ்னுடைய அந்த 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 தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களுடைய விலையும் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க தயாரிப்பு கிடையாது. அதை வந்து நீங்க வெளிநாட்டுல தருவித்து தான் நீங்க அதை வைக்கணும். அந்த சூழ்நிலையில நம்ம போகும்போதோ நம்ம நண்பர்கள் இருக்கும் அங்கிருந்து வரும்போதோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வேணும், எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க. நீ அது வேணும், எலக்ட்ரானிக் சாதனம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லுவீங்க, என்ன ஒரு பிரஷ்ஷை ஒரு லிக்விட் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதுக்குன்னு அதை தூய்மைப்படுத்துறதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கு, அது இங்க கிடைக்காது. பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல எல்லா பொருட்களையும் தூய்மைப்படுத்துறதுக்கு ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால்னு சொல்லி ஒரு நீர்மம் இருக்குது. அந்த நீர்மம் உடனே ஆவியாகக்கூடிய ஒரு தன்மை. நம்ம பெரும்பாலும் சொல்ல போனா இந்த கோவிட் காலங்கள்ல யூஸ் பண்ண சானிடைசருக்கு முழுக்க ஆல்கஹால்னு சொல்றாங்க. அந்த ஆல்கஹாலே பொதுவாக ஐசோப்ரோஃபைல் வகை தான். ஸோ இந்த ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதுல வந்து ரெசிடியூ இருக்காது. அதை நீங்க வந்து துடைக்கிறீங்கன்னா அந்த ஈரத்தன்மை அதுல உடனே போயிடும். அந்த ஈரத்தன்மை இருந்தா என்ன ஆகும்னா அந்த ரெக்கார்டுக்குள்ள வந்து பூஞ்சைகள் உருவாக்கி இந்த ரெக்கார்டினுடைய தன்மையே மாத்திரும். அப்ப நீங்க பாட்டு கேட்க முடியாது. அப்படி நிறைய இசைத்தட்டுகள் வந்து வீணா கூட போயிருக்கு. ஆமா, இந்த மாதிரி நிறைய இந்த இசைத்தட்டு, அதாவது நம்மளுடைய அன்னக்கிளி ரெக்கார்டு, இதோடைய அதை பேக் சைட்ல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி. ஆமா, இது பாத்தீங்க அப்படின்னா இசைஞானி ஐயா திரைக்கு வந்தது 1976, நான் பிறந்த வருடம். ஆமா, அப்ப வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம். எனக்கு அப்ப பிறந்த வருடங்கள்லாம் நமக்கு நினைவு தர ஆரம்பித்தது வந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்துதான் இருக்கும். அப்ப எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பாடல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரே சில ரெக்கார்டுகள்லாம் எனக்கு சேகரித்து வைத்து கொடுத்திருக்கிறாரு. அதுல இருந்து தான் நான் தொடர்ந்து எடுத்துட்டு போனது. அப்போ இந்த இசைத்தட்டினுடைய சிறப்பு என்னன்னா, அவர் திரை இசைக்கு வந்து வெளிவந்த முதல் இசைத்தட்டு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரை இசையில வந்து வெளிவந்த இசைஞானி ஐயாவின் பதிப்பில் வெளிவந்த முதல் இசைத்தட்டு. இந்த இசைத்தட்டுல கதாநாயகன் கதாநாயகி முதற்கொண்டு அத்தனை பேரையும் கருப்பு வெள்ளையில போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு இசையமைப்பாளருடைய படத்தை இசைத்தட்டில் சிறிதாக கூட பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு கதாநாயகன் கதாநாயகியோட பெரிய அளவுல, அதுவும் வண்ணத்துல வெளிவந்த 1976 வெளிவந்த இசைத்தட்டு. முதல்ல ஒரு இசையமைப்பாளருடைய படத்தை அவரு அறிமுகமாகக்கூடிய படத்திலேயே வந்து பல வண்ணத்துல வெளிவந்த இசைத்தட்டாக இது கருதப்பட்டது. அப்ப கூட கேட்டிருப்பாங்க, என்ன ஒரு இசையமைப்பாளர் வந்து இவ்வளவு பெரிய படத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு அவரு உணர்ந்துதான் அதை பண்ணிருக்காரு. பஞ்ச அருணாசலம் ஐயா வந்து தீர்க்கதரிசி தான். அதை உணர்ந்ததுனாலதான் நமக்கு இப்படி ஒரு இசைஞானி நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த போட்டோ ரொம்ப யூனிக்கா இருக்கு. இந்த போட்டோ ஒட்டி ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 6-7 வருடங்கள் முன்னாடி ராஜாசார் முன்னாடி இருந்த பிரசாத் ஸ்டுடியோக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இவரோட படங்களோட போட்டோஸ்லாம் பிக்சர்ஸ்லாம் போஸ்டர்ஸ் மாதிரி எடுத்துட்டு போயிருந்தோம். சந்திக்க போறோமே அப்படின்ட்டு இதை கொண்டு போனோம். ஒரு நண்பர்களோட சேர்ந்து பழைய போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தோம். 50வது படம் 100வது படம்னு போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போனோம். இப்போ போகும்போது இந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து A3 சைஸ்ல போஸ்ட் கொண்டு போயிருந்தோம். அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மெலிதா ஒரு புன்னகையை பூத்தார். அது வந்து எனக்கு ஆச்சரியம் இருந்ததுன்னா, அவருக்கு அந்த பழைய நினைவு அவருக்கு வந்த போட்டோ இடையில அவர் பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம எடுத்துட்டு போகும்போது அவருக்கு அந்த ஞாபகத்துக்கு போய் அதை பாக்குறாரு. அழகா புகைப்படத்தோட வந்திருக்கு. ஆமா, இது வந்து அன்னக்கிளியினுடைய முதல் இசைத்தட்டு. இதுக்கு சில
தன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு 7 அங்குல இசைத்தட்டு. இதனுடைய மொத்த விட்டம் பார்த்தீங்கன்னா 7 அங்குலம் இருக்கும். பொதுவாக இசைத்தட்டுகள் வந்து 3 வகையால தான் இது வரைக்கும் பெரும்பாலான இசைத்தட்டுகள் வந்திருக்குங்க. இதற்கு முன்னாடி வந்த இசைத்தட்டு வந்து அதனுடைய உருவாக்கப்பட்ட அந்த மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லாக் என்று சொல்லக்கூடியது. ஒரு பூச்சிகள் உமிழக்கூடிய ஒரு பிசினினுடைய இதையும் நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு பாக்சைட் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளையும் இணைத்து அதை ஷெல்லாக்குன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. இப்ப நீங்க தெரியாம இப்படி கையில இப்படின்ட்டீங்கன்னா அல்லது கீழே வேகமா வச்சுட்டீங்கன்னா கூட உடஞ்சு போயிடும். அந்த மாதிரியான இசைத்தட்டுக்கள் தான் முதல்ல வந்தது. இது வந்து இசைத்தட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1870களில். அந்த டைம்ல வந்து இசைத்தட்டுக்கள் வந்து வட்டமான தட்டாக இல்லை, உருளைகளாக இருந்தன. எடிசன் கண்டுபிடித்த அந்த இது வந்து இசை உருளை பாத்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சொல்லுவாங்க. ஊசி வந்து அந்த சிலிண்டர்ல வந்து ஒரு முனையிலிருந்து ஊசியை வச்சிருவாங்க. அந்த 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 இசை வந்து நீங்க பதியப்படும் போது அந்த இசை பதியப்படும் போது அந்த உருளையை சுற்ற விட்டு அதை ஒரு ட்ராக்காவே அதை பண்ணிட்டு போவாங்க. அந்த உருளையில அது பண்ணிட்டு போகும்போது அதுல ஏற்படக்கூடிய பள்ளம், அந்த அதிர்வு, ஒலி அலைகளினுடைய அதிர்வுகள்ல உருவாக்கக்கூடிய பள்ளம் தான் அது ட்ராக்கா பதியுது. இப்போ நீங்க வந்து திருப்பி அந்த பாட்டை கேட்கணும்னா இன்னொரு ஊசியை அந்த பள்ளத்துல வச்சு நீங்க உருளையை சுத்த விட்டீங்கன்னா அந்த பள்ளத்திலேயே அந்த ஊசி பயணிக்கும், சுற்றிட்டே பயணிக்கும். அந்த பயணிக்கும் போது வரக்கூடிய அந்த மேடு பள்ளங்களில் அந்த ஊசி அந்த பட்டு அதிரக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த அதிரக்கூடிய ஒலிதான் பெரிதாக்கப்பட்டு நீங்க இசையா அதை வந்து கேட்குறீங்க. அதுதான் உருளை இசைத்தட்டிகள். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 1892 நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு முடிந்து 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இந்த மாதிரியான வட்டமான எமிலி பெர்லினர் அப்படிங்கிறவர் தான் வட்டமான இசைத்தட்டை உருவாக்குறாரு. அது முதல்ல ரப்பர்ல உருவாக்குறாரு, அது சரியா வரல. அதுக்கப்புறமா இந்த ஷெல்லாக்குங்கிற ஒரு இதையை வச்சு உருவாக்குறாரு. இந்த ஷெல்லாக் மூலப்பொருள் உலகம் முழுக்க இசைத்தட்டுக்களுடைய துவக்கமா இருந்த காலகட்டத்துல ஷெல்லாக் மூலப்பொருளை சப்ளை பண்ணது, கொடுத்தது இந்தியா தான். பீகார் அந்த மாதிரியான, ராஜஸ்தான் அந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளினுடைய அந்த இது மரத்துல வைக்கக்கூடிய அந்த இதை எடுத்து பாக்சைட்டோட இணைச்சு பண்ணாங்க. அப்ப பிரிட்டிஷார் தான் நம்ம ஆண்டுட்டு இருந்த காலம். அப்ப வந்து இங்கிருந்து சப்ளை வந்து கொடுத்து அதை உருவாக்குனாங்க. அப்போ இசைத்தட்டுகளுக்கு வந்து இந்தியா தான் முதல்ல ஒரு பைனியர்ஸ் இருந்திருக்கு. அந்த மூலப்பொருளை கொடுத்து அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அந்த ஷெல்லாக் இசைத்தட்டுகள் தான் வந்திருக்குது. அது 78 RPM சொல்லுவாங்க, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அல்லது ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்னு சொல்லக்கூடிய. அதாவது ஒரு நிமிடத்திற்கு 78 சுழற்சிகள் சுற்றும். ஒரு நிமிடம் முடியறதுக்குள்ள அந்த அந்த இசைத்தட்டு 78 சுழற்சி சுற்றும். அப்போ அவ்வளவு வேகமா சுத்தும். அந்த வேகத்துல சுத்தக்கூடிய அந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா வேகமா சுத்துறதுனால சீக்கிரம் காலி ஆயிரும். அப்போ ஒரு பக்கத்துல ஒரு பாட்டு தான் பதிய முடியும். சில பாடல்கள் பாதி பாட்டு இருக்கும், திருப்பி போட்டீங்கன்னா மீதி பாட்டு வரும். அப்போ ஒரு இசைத்தட்டுல ஒரு பாட்டு தான் இருக்கும். அப்படி இருந்த காலகட்டம் எல்லாம் உண்டு. அப்ப கிட்டத்தட்ட 40களுக்கு பிறகுதான் வந்து வைனல் பிளாஸ்டிக்கை வச்சு இசைத்தட்டுக்கள் உருவாக்குறாங்க. இது இல்லாம வேற மூலப்பொருட்களும் இருக்கு. இருந்தாலும் இந்த வைனல் இசைத்தட்டுக்களினுடைய தன்மை என்னன்னா கொஞ்சம் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, கொஞ்சம் ஒரு ரொபஸ்ட்னஸ் இருக்கு, அந்த ஒரு திடத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அதே நேரத்துல வந்து இதை வந்து உருவாக்குறது எளிது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வைனல்ல இதை உருக்கி, ஒரு கூளை மாதிரி உருக்கி வச்சு, ஒரு குமிழி மாதிரி வச்சு 2 பாசிட்டிவ் அடிச்சு அதை பிரஸ் பண்ண போறாங்க. அதை ஸ்டாம்பரிங் சொல்லுவாங்க. அதை பிரஸ் பண்ணி அது பிதுங்கி வந்திருக்கக்கூடிய அந்த எச்சத்தை வந்து பிரித்து எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது, அதை வந்து திடமா அதை எடுத்து வச்சு பண்ணுவாங்க. இந்த இசைத்தட்டுக்கள் 1940லேயே வந்தா கூட இந்தியாவில் வந்து வைனல் இசைத்தட்டுக்கள் வர ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 50களில் தான். இது எல்லாமே மோனோ தான். இதுல இன்னொரு வகையும் இருக்கு, என்னன்னா ஸ்டீரியோ இசைத்தட்டுக்கள், மோனோ இசைத்தட்டுக்கள் 2 இருக்கு. ஸோ இதுல வந்து மோனோ இசைத்தட்டுக்கள்லாம் ஒரே ஒரு ஸ்பீக்கர்ல நீங்க ஒரே ஒரு திசையிலிருந்து வரக்கூடிய ஒலி தான் மோனோ. ஸ்டீரியோபோனிக் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்பீக்கர்களை வச்சு 2 திசைகளில் இருந்து மாற்றி மாற்றி வரக்கூடிய அந்த இசையை கேட்கறது தான். அப்பதான் ஒரு ரியலிஸ்டிக் இது உருவாகும், ஒரு நேர்த்தியான ஒரு இசையை நம்ம கேட்க முடியும். இதெல்லாம் வர ஆரம்பிச்சது 60களில் தான்.
அப்ப அந்த காலத்திலேயே இசைஞானி ஐயா வந்து இந்த ஸ்டீரியோவில் வந்து நம்ம பாடல்ல பதியணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்திருக்கு. அது அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவும் தேடிட்டு இருக்கிற நேரத்திலேயே கூட வந்து ஸ்டீரியோ தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா அன்னக்கிளி அவருக்கு ஒரு நமக்கே எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாய்ப்பை தேடி அவர் பிடிச்சிருக்காரு. அந்த நேரத்துல போய் நான் ஸ்டீரியோல தான் பண்ணணும்னு சொன்னா அது ஒரு புதிய ஒரு இசையமைப்பாளரா அந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்களான்னு தெரியாதனால அவரு அந்த நேரம் வருவதற்கான காத்து பண்ணியிருக்காரு. அப்ப முதல் 1978 வெளிவந்த இந்த அன்னக்கிளி இசை நீங்க கேட்டீங்க இல்லையா, அப்புறம் இந்த இசைத்தட்டில் 2 நான் சொன்ன அளவு வந்து மொத்தம் 3 அளவு இருக்கு. இது எவ்வளவு விலையில இருக்குங்க? இல்ல அதான் இந்த அளவு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த ஷெல்லாக் இசைத்தட்டுக்கள் வந்து 10 அங்குலமா இருக்கும் விட்டம். அதுக்கப்புறம் வைனல் இசைத்தட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 அங்குலத்துல போட்டாங்க. அப்புறம் இது வந்து 7 அங்குல இசைத்தட்டு. இப்போ அந்த 10 அங்குல இசைத்தட்டு அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் வைனல் பிளாஸ்டிக் வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் வைனல் பிளாஸ்டிக் தான். அதுல 2 அளவு தான் வருது. ஒன்னு 12 அங்குலம், இன்னொன்னு 7 அங்குலம். அந்த 2 வடிவத்திலான இசைத்தட்டும் நான் வச்சிருக்கேன், அதை காட்டுறேன். இப்ப இந்த அவரு வரும்போது இருந்த காலகட்டத்துல ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதாவது குறைவான முதலீட்டுல இசைத்தட்டு ஒரு படத்துக்கு வெளியிடணும் அப்படின்னா 7 அங்குல இசைத்தட்டு தான். உங்களுக்கு மெட்டீரியல் அளவு கம்மி, ஒரு 4 பாட்டு இதுல 3 பாட்டு பதியா அப்படிங்கிறது தான். அப்போ அன்னக்கிளியில வந்து 5 பாட்டு இருக்கு. அப்போ அந்த 5 பாட்டுக்கு இதுல இடம் இல்லை. இதுல 4 பாட்டு தான் பதிய முடியுது. மீதி ஒரு பாட்டு TMS ஐயா பாடின பாட்டு வந்து அதுல இடம் இல்லை. அப்போ அது என்ன பண்ண முடியும்? விட்டுட்டாங்க. இந்த பாட்டுல இந்த ஒரிஜினல் இந்த இசைத்தட்டுல TMS ஐயா பாடின பாட்டு இல்ல. ஆனா அதுக்கப்புறம் 2வது படம் வருது. இந்த 2வது படம் பாலூட்டி வளர்த்த கிளி. இந்த படம் வந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாட்டு மிச்சமாகுது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த 11,155ங்கிற அந்த வரிசை எண், இது வந்து இந்த வரிசை எண் தான் கணக்கு. SEDEனா உங்களுக்கு 45 RPM. இதே வந்து SLDEனா இது வந்து 33 RPM. இது வந்து 33 சுழற்சிகள் ஒரு நிமிடத்துக்கு சுத்தும். இது 45 சுழற்சிகள் சுத்தும். இந்த LDங்கிறது லாங் பிளே, EDனா எக்ஸ்டெண்டட் பிளே. அதாவது இந்த 78ல இருந்து முதல்ல 45 கொண்டு வரும்போது அது எக்ஸ்டெண்டட் பிளேயா பண்றாங்க. அப்ப 45ல இருந்து மறுபடியும் 33 கொண்டு வரும்போது அதை இன்னும் லாங் பிளேவா பண்றாங்க. சோ அப்ப அந்த மாதிரி இது லாங் பிளே, இது எக்ஸ்டெண்டட் பிளே. அப்ப என்ன பண்றாங்க, விட்டு போன ஒரு 2 பாட்டை எடுத்து, அது இல்லாம ஒரு பாட்டை ரிப்பீட்டடா தொடர்ந்து மறுபடியும் இதுல உருவாக்கி 2 படங்கள் அமைந்த ஒரு இசைத்தட்டாக. இந்த 2 படத்தினுடைய முழு பாடல்களையும் நீங்க கேட்கணும்னா இந்த 3 இசைத்தட்டுகள் வேணும். அன்னக்கிளி 1, பாலூட்டி வளர்த்த கிளி 1, அன்னக்கிளி பாலூட்டி வளர்த்த கிளி, இந்த இணைந்த ஒரு இசைத்தட்டு. இதுதான் வந்து இந்த இதனுடைய வரலாறு. நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ரேர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்த ரெக்கார்ட்ஸ் அது கொஞ்சம் காட்ட முடியுங்களா? கண்டிப்பா. நம்மெல்லாம் இளையராஜாவின் ரசிகர்கள். ஆனா ஒரு திரைப்படமே இளையராஜாவின் ரசிகை, இளையராஜாவின் ரசிகை அப்படிங்கிற படம். இது ஒரு திரைப்படத்தினுடைய பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டு. இது வந்து இதுல அனைத்து பாடல்களுமே ரொம்ப அழகான பாடல்கள். குறிப்பா வந்து இந்த எந்த ஆத்து பையனவன், யாரு பெத்த செல்ல மகன், திருட்டு படவாவ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். எனக்கு இது கிடைத்ததே ஒரு புதிய தரமான இசைத்தட்டா தான் கிடைச்சது. நம்ம நிறைய குப்பையில இருந்து எடுத்தோம்னு சொன்னோம். இது வந்து ஒரு தூய்மையான பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு இசைத்தட்டா எனக்கு கிடைச்சது, ஒரு பெரிய பாக்கியம். இந்த இளையராஜாவின் ரசிகை இந்த திரைப்படத்துல மொத்தம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பாட்டு இருக்கு. இந்த 4 பாட்டுல ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பெண் பாடகி பாடியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா SP சைலஜா அம்மா பாடியிருப்பாங்க, சசிரேகா அம்மா பாடியிருப்பாங்க, ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. கூட வந்து சொர்ணலதான் போட்டிருக்கேன். நான் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். சொர்ணலதான் இன்னொரு பாடகி முன்னாடி இருந்திருக்காங்க. அது நம்ம சொர்ணலதாவுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1980 வெளிவந்த இசைத்தட்டு. அப்போ ஒரு சொர்ணலதா இருந்திருக்காங்க. அதே மாதிரி பாடல்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே பாடலாசிரியரை இந்த இசைத்தட்டுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்துல நிறைய சொல்றேன். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பாடலாசிரியர் எல்லாம் கொடுப்பாரு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா புலமை பித்தனுக்கு ஒரு பாட்டு இருக்கும், கங்கையம்மருக்கு இருக்கும், வாலிக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட பாடலாசிரியர்கள், மாறுபட்ட பாடகர்களா அவர் பாட வச்சிருக்காரு.
வாய்ப்புங்கிறத அவர் ரொம்ப தேடி போய் அவரே வந்து இவங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்திருக்காரு. அந்த வகையில இந்த மாதிரி சில பாடல்கள் பாத்தீங்கன்னா இதை ஒட்டி ஒரு கருத்து, அந்த நாளுக்கு அந்த நேரத்திற்கு எந்த அது ஒரு மிகப்பெரிய அது கொடுப்பினை வரும். ஏன்னா அந்த பாட்டு நம்ம சில பாடல்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் போது இப்படி ஆப்டா இந்த குரலுக்கு இந்த பாடல் அமைஞ்சது நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஆனா அந்த பாட்டுக்கு அவருக்கு அமைஞ்சது அந்த நாளுக்கான ஒரு வரமான, அவ்வளவுதான். அதுதான் கரெக்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் இந்தியால வெளிவந்த ஈரவிழி காவியங்கள் அப்படின்னு ஒரு இசைத்தட்டு. இதுவும் மிகவும் அரிதான ஒரு இசைத்தட்டு, அரிதிலும் அரிது. அதுவும் இந்த அட்டை படம் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இது ஆக்சுவலா இதை நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். இந்த படம், இந்த பாடல்களே ரொம்ப வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு. ஆமா. ஒரு மெலோடி சாங் ஒன்னு சார் பாடி, அனைத்து பாடல்களினுடைய டெம்போ வேகம் வந்து மிக குறைவு. ஒரு சமீபத்துல ஒரு பாடல் கேட்டேன், ரொம்ப என்ன சொல்றது, இப்ப லேட்டஸ்டா எப்படி ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல நினைக்கிறேன், என்று அருமையான ஒரு பாடல் அது. இதுல ஜென்சி அம்மா பாடியிருக்காங்க அந்த பாட்டை. ஆமா, இது வந்து நீங்க இந்த இசைத்தட்டு இந்த அட்டை கிடைப்பதே ரொம்ப ஏறுது. ஏன்னா இது மிகவும் குறைவான இசைத்தட்டுகளா வெளிவந்தன. இப்ப இது எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். நான் இந்த இசைத்தட்டுகளை தேடுவதற்காக மகிழ்வுல நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு மதுரை, பாண்டிச்சேரி, திண்டுக்கல், சேலம், தர்மபுரி, ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு இந்த இசை இதுக்காக அங்க போய் தங்கி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன்னா இது கிடைக்க நம்ம சொல்லுவாங்க இருக்குதும்பாங்க, ஆனா அது படம் எடுத்து அனுப்புவாங்க, நிழற்படத்தை அனுப்புவாங்க, வாட்ஸ்அப் செயலில அனுப்புவாங்க, பார்த்தா நல்லா இருக்கும், ஆனா அனுப்புவாங்க குப்பை மாதிரி அனுப்புவாங்க. இதுல நிறைய புல்லுருவிகள் வந்து என்ன பண்றோம், இதை வச்சு காசு பண்ணணுங்கிறதுக்காக. இப்போ இந்த ரேரஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்த இதெல்லாம் எவ்வளவு ரேட்ஸ் வருதுங்க சார்? இது வந்து பொதுவா இது வெளியிடப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபாய்க்கு தான் வித்திருக்கும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவ்வளவு பணம் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த இசைத்தட்டு 3500 ரூபாய்க்கு கிடைக்குது இன்னைக்கு. அதுவும் தரமான இசைத்தட்டு, ஒரு கீறல்கள் இல்லாமல், குப்பை இல்லாமல், இதை வந்து பாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இசைத்தட்டு மிகவும் அரிது. தேடி கண்டுபிடிக்கிறதும் மிகவும் சிரமம். இறைவனுடைய அருளால நல்ல நண்பர்கள் இப்போ கிடைச்சு அவங்கள மூலமா நம்ம தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நல்ல இசைத்தட்டா இருந்தா அதை இசைஞானியினுடைய உண்மையான ரசிகருக்கு போய் சேரணும்னு நினைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வியாபாரிகள்லாம் நான் பார்த்திருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு காசு பண்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் நிலையை என்னன்னா, அந்த வெளியில மார்க்கெட்ல விற்கிற விலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா. நான் சொல்றேன், ஒரு சில இசைத்தட்டுகள்லாம் 36,000 40,000 இருக்கு. ஒரே ஒரு இசைத்தட்டு. நீங்க ஒண்ணு இல்ல, 10 காப்பி பல மியூசிக் டைரக்டரோட ரெக்கார்ட்ஸ் 10 காப்பி ஃப்ரெஷ் காப்பியா விற்காம வச்சிருந்தது 100 ரூபா 150 ரூபாய்க்கெல்லாம் இருக்கும். அது ரொம்ப ஹிட்டான படமா இருக்கும். அதை வெறும் 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆனா கேட்காத படம் இசைஞானியோட படமா இருந்தா அது கேட்டதோ கேட்காததோ, வெளிவந்ததோ வெளிவராதோ, பாட்டு ஹிட்டோ இல்லையோ அதெல்லாம் இல்ல. இசைஞானியோட படம் எப்படி வந்து போட்டா படம் ரிலீஸ் ஆயிருதோ அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இசைஞானியோடைய இசைத்தட்டு, இசைஞானி இசையில், இளையராஜாவின் இசையில் ஒரு இசைத்தட்டுல போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இசைத்தட்டு குறைந்தது 4,000 5,000 விற்கும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டே அப்படித்தான். ஒண்ணு இல்ல, இசைஞானியாயே இசையமைக்கல, வேறொரு இசையமைப்பாளர்ல இசைஞானிய பாடியிருக்காரு. அதுல கீழே வந்து இசைஞானி இளையராஜான்னு லிரிக்ஸ்ல போட்டிருக்காங்க. எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை, ஆனா அது தவறான ஒரு தகவல். அதுல இளையராஜா பாடல, அதுல இளையராஜான்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ரெக்கார்டு 3,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு விற்கிறார். அது அந்த மாதிரியான ஹைப்ல தான் இன்னைக்கு இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் வெளியே வந்தாலும் அவரோட இசைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அதுக்கான நம்ம கேட்க தான் அது தெரியும். அந்த இது அருமையெல்லாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.